Welcome back, my dear future doctors. Welcome back to the channel. This is Biotamaran. கரண்ட்டாக இப்போ வந்த ஒரு அப்டேட் ஃபார் நீட் 2025 அப்படின்னு பார்க்கும்போது என்டிஏ தங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஒரு நோட்டீஸ் பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெகார்டிங் கண்டக்ட் ஆஃப் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் யூஜி 2025. ஸோ இந்த பப்ளிக் நோட்டீஸில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் செக்ஷன் 14 ஆஃப் நேஷனல் Medical Commission Act 2019, NEET UG has been conducted as a common and uniform national eligibility come entrance test NEET UG அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கலாக இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் யூஜி வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோர்சஸ்க்கு அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் கோர்சஸ் லைக் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ் அண்ட் பிஹெச்எம்எஸ் அண்ட் தென் யுனானி இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீட் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நீட் வந்து பார்த்தீங்கன்னா 2019 என்டிஏ நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆஸ் பர் 2020 வந்து ஆர்டர் படி நீட் எக்ஸாமினேஷன் மிலிட்ரி நர்சிங் சர்வீசஸ், அதாவது ஏஎஃப்எம்சி பூனே இருக்கு இல்லைங்களா. ஸோ அங்கே நீங்கள் நர்சிங் கோர்சஸ் படிக்கணுன்னாலும் இந்த நீட் மார்க் வச்சு மட்டும்தான் உங்களுக்கு அட்மிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் நீட் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எக்ஸாம் இருந்தால் என்னென்ன கோர்சஸ்க்கு நம்ம எலிஜிபிளாக போயிட்டு அட்மிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் 2025 இஸ் கோனா பி பென் அண்ட் பேப்பர் மோட். பென் அண்ட் பேப்பர் மோடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2025 எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேயில் சிங்கிள் ஷிஃப்ட்டில் ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின வருஷம் இத்தனை வருஷமாக எப்படி நடந்துட்டு வருதோ அந்த சேம் பேட்டர்ன் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் மோடில் தான் நடக்க போகுது. ஓஎம்ஆர் பேஸ்டு அண்ட் ஒரே நாளில் ஒரே ஷிஃப்ட் மட்டும்தான் நடக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இல்லையா 2 ஷிஃப்ட் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கிடையாது, சிங்கிள் ஷிஃப்ட் தான். அண்ட் ஹைப்ரிட் மோட்லாம் கிடையாது. பாதி உங்களோட விருப்பப்படி நீங்கள் பென் அண்ட் பேப்பர்லையும் எழுதலாம், இல்லை கம்ப்யூட்டர் பேஸ்டும் எழுதலாம் அப்படின்னா அது கிடையாது. ஒன்லி பென் அண்ட் பேப்பர் மோடில் மட்டும்தான் நம்மளால் நீட் 2025 எக்ஸாமினேஷன் எழுத போகிறாங்க. ஸோ நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025 is gonna be conducted in pen and paper mode, OMR based in a single day and single shift. ஒரே நாளில் தான் நடக்கும். ஸோ நம்மளோட நீட் 2025க்கான அப்ளிகேஷன்ஸ் கூடிய சீக்கிரமே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா ப்ராசஸுமே அப்டேட்டில் இருந்துகிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த வீடியோவிலேருந்து நீட் 2025 எக்ஸாமினேஷன் பென் அண்ட் பேப்பர் மோடில் தான் நடக்க போகுது. ஒரே நாள் தான் ஒரே ஷிஃப்ட்டில் தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிய வந்துருச்சு. அண்ட் அந்த செக்ஷன் ஏ செக்ஷன் பி பேட்டர்ன் ஃபாலோ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கூடி சீக்கிரமாக அப்டேட்ஸ் வரும். அண்ட் திஸ் இஸ் பயோதமன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ. இஃப் யூ ஹாவ் எனி டவுட் regarding நீட் 2025 ப்ரிப்பரேஷன் ஆர் கவுன்சிலிங், டோன்ட் ஹெசிடேட் டு காண்டாக்ட் அஸ் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணி வைக்குவேன். தேங்க்யூ ஸோ மச்.